தாவேகாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை தற்குறிகள்னு சொல்லி எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. திமுகவில் ஆரம்பிச்சு மற்ற நாம் தமிழர் கட்சி தலைவனே தற்குறிங்க. இனிமே இந்த மாதிரி அர்ச்சனைகள்லாம் தொடர்ந்து தமிழ்நாட்டு அரசியல வெடிக்க போது தமிழக வெற்றி கழகத்திற்கு அண்ணன் நான்கில் சம்பத் அவர்களை அன்புடன் வரவேற்கிறது சமூக ஊடக பிரிவு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சின நீங்க வந்தது. ஏன்னா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இல்ல அவர் திமுக ஆதரவா பேச போறாரு, இல்ல திரும்ப அவர் அதிமுக போறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நாளைய தமிழகம், நாளைய எதிர்காலம் நம் தலைவர் தான், நம் தளபதி தான், நம் தளபதி விஜய் தான் சொல்லி ஒரு முடிவு எடுத்து வந்தது. எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களோட நிறைய மேடை பேச்சுகள் நான் பார்த்திருக்கேன். இலக்கியவாதி, திராவிட சிந்தனையாளர், இப்படி நிறைய விஷயங்களை மேடை பேச்சாளர் சொல்லி உங்களோட அந்த சாதனைகள், வரலாற்று சாதனைகள், உங்களோட மேடை ஸ்பீச்சுக்கு நான் ஒரு ரசிகன். ஏன்னா நீங்க வைகோ மேடையில இருந்து பேசுறதுல இருந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்களை மாதிரி அனுபவசாலி, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி தேர்தல் பிரச்சாரத்தை பரப்புரை செய்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சது ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்க வந்தது ஒரு கூட்டத்துக்கு மிகப்பெரிய பயம். ஏன்னா நீங்க அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்பீங்க, தலைவனே தற்கொலை தானங்க. அதாவது எந்த ஒரு அலம்பல் இல்லாம, டென்ஷன் இல்லாம, லெஃப்ட் ஹேண்ட்ல கூலா ஹேண்டில் பண்றதுல அண்ணனை அடிச்சுக்கவே முடியாது. அப்படி போற போக்குல சர்க்கஸ்டிக்கா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. இவனுங்க பழைய வரலாற்று விஷயங்கள்லாம் நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணலாம் உருட்டுவாங்க. ஆனா அவருக்கு உண்மையாலே வரலாறு தெரிஞ்சிருக்கும். வரலாறு தெரிஞ்சு பேசுற ஒரு மனுஷன், ஒரு 40 ஆண்டு கால ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு அவருக்கு. போது இந்த விவாத மேடைகள்லயும் சரி, மக்கள் மன்றங்களையும் சரி, இனி அனல் பறக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பக்கம் இருக்கக்கூடிய சிங்கக்குட்டி, சிறுத்தை குட்டிங்கெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆயுதம் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு. பிரச்சார மேடைகள் மட்டும் இல்லாம அங்கங்க ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு அண்ணன் பேச போற அந்த அனல் பறக்க, அந்த நேத்து அந்த ஸ்டைல பார்த்துட்டேன். அவர் துண்டு நம்ம இப்படிதானே போடுவோம், அவர் வைக்க மாதிரி இப்படி வி ஷேப்ல போடுவார். அப்படி போட்டுட்டு அப்படி இப்படி பிடிப்பாரு, அப்படி வைக்க அப்படி பிடிச்சிட்டு பேசுவார், அப்படி தூக்கி போட்டு அந்த ஸ்டைல் நேத்து அண்ணன் கிட்ட பார்த்தா அந்த தோணி வந்துருச்சு. அந்த பழைய வீரம் அண்ணனை சந்திச்சதோட அந்த அனுபவத்தெல்லாம் நேத்து காணொலியில் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. தளபதி சொல்லியிருக்காரு, என்னன்னு அண்ணன் நான் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் சொல்லி அண்ணன் நாஞ்சில் அண்ணனை பார்த்து பாராட்டினது, புகழ்ந்ததை பத்தி அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. யூடியூப் ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில அவர் அவரோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாரு. ஏன் நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும்பொழுது, நாளைய எதிர்காலம் விஜய், மக்கள் நம்பிக்கை விஜய், இளைஞர்களின் நம்பிக்கை விஜய், அவர் அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் முன்னிறுத்துறாரு. அதுதான் எனக்கு முக்கிய காரணம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே இவங்க முன்னிறுத்தி இவங்க அடிச்ச கொள்ளைகள், ஊழல்கள், ஊரை ஏமாத்தின விஷயம், இவங்க பேரை சொல்லி எத்தனை பேர் பிழைக்கிறாங்கன்றத பத்திலாம் விரிவா அவர் பேசியிருந்தாரு. அதாவது நீங்க விஜய் திட்டி பேசணும், உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கூட நான் கொடுக்குறோன்னு சொல்லும் போது, நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் தம்பி விஜய் திட்டி பேச மாட்டேன்னு சொல்லி அவர் கொண்ட கொள்கையில உறுதியா நின்னது இன்னொரு தனி சிறப்பு. இல்ல நீங்க ஆதரிச்சு பேசாம இருந்தா கூட போதும்லாம் சொல்லி அவரை அணுகியிருக்காங்க. இல்ல ஒரு மாற்று சக்தி, ஒரு மக்களுக்கான சக்தி, ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் முளைச்சி வர்றது ஆரோக்கியமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். புதுசா வர சக்தியை நம்ம ஆரம்பத்திலே கிள்ளி எறிகிறது அது நியாயமான விஷயமா படாது. புதுசா வரவருக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். அதுவும் அவர் கரெக்டான கொள்கையோட, கரெக்டான சித்தாந்தத்தோட, சரியான கோட்பாடோட அவர் இந்த தமிழ்நாடு அரசியல்ல காலடி பதிச்சிருக்காரு. அவருக்கு ஆதரவு என்னைக்கும் இருக்குன்றதெல்லாம் ரொம்ப அழகா தெளிவா நாஞ்சில் அண்ணன் பல பேட்டிகளை இப்ப தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வராரு. செம்பட்டு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஃப்ரீ ஹேண்டு, அவரை கட்டுப்படுத்தலாம் முடியாது. போற போக்குல நறுக்குன்னு கொட்டு வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. வழக்கம் போலதான் இந்த நாய்த்தொக்கு கேங்கும் ஊபிஸும் வழக்கம் போல வாடகை கூட்டு சம்பாதிக்கிற ஒருத்தர் சொல்லி அவதூறுகளையும் ஆபாசங்களும் அண்ணன் செங்கோட்டையன் சேரும்போது என்ன மாதிரியான விமர்சனங்களை வச்சாங்களோ, இவர் அந்த மாதிரி விமர்சனங்களை வச்சு வசைப்படுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆக அவங்க பயப்படுறாங்கன்றத அவங்களோட பதிவுகள் மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் ஒருமுறை அண்ணனை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது சமூக ஊடக பிரிவு தமிழக வெற்றி கழகம். எக்ஸ்பைரியான காலாவதியான அரசியல்வாதிகள், தலைவர்கள் தான் உங்கள் கட்சியில் இணையறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பேசப்படுது. அதுக்கு என்ன பதில்? எக்ஸ்பைரியான காலாவதியான பிசி யாருன்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். அந்த பேரை சொல்லி நான் அசிங்கப்படுத்த விரும்பல. ஏன்னா நம்ம அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம், மக்களுக்கான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் தொகுதியில யாராலையும் அசைக்க முடியாத முடிசூடா மன்னனாக திகழ்ந்து வரும் அண்ணன் செங்கோட்டையன் 9 முறை எம்எல்ஏவாக ஜெயித்து மக்களின் நம்பிக்கையை சம்பாதித்தவர் உங்களுக்கு எக்ஸ்பைரி பீஸா? என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி பார்த்தா தமிழ்நாட்டிலேயே ஒரு பழைய பீஸ், எக்ஸ்பைரி பீஸ் ஒன்று இருக்கு. அதை நான் சொல்லலாமா? அந்த பேரை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தினா உடனே நீங்க கேஸ் போடுவீங்க. உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் எங்களுக்கு இல்லையே. அப்போ இது என்னது? இது என்னன்னா பயத்தோட வெளிப்பாடு தான் சொல்ல முடியும். நீங்க திரும்ப சொல்லுவீங்க, நீங்க இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பின்ன நீங்க பயப்படுறீங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏடிஎம்கேல இன்னும் நிறைய பேர் வர போறாங்க.
ஏன் நாளைக்கு பரவலா எல்லாரோடும் பேசப்படுற ஒரு பேர் பிடிஆர் அவர்கள் நம்ம கட்சியில் வந்து சேர்றாருன்னு வச்சுப்போம். இப்ப அவரையும் வந்து நீங்க பழைய பீஸ் எக்ஸ்பீரியான பீஸ்ன்னு சொல்லுவீங்களா? ஆமா, எக்ஸ்பீரியான பீஸ் நீங்க சொல்லுவீங்க. ஏன் சொல்லுவீங்க? நீங்க செய்த ஊழலை பத்தி அவர் வெளிப்படையா பேசுறாரு. நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்தணும்னு அவர் நினைக்கிறாரு. புரியுதுங்களா? வெளிப்படைத்தன்மையாக ஒரு நிர்வாகத்தை நடத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால அவரை வந்து நீங்க எக்ஸ்பீரியான பீஸ் தானே சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஊழல் பண்றது, மக்களை ஏமாத்துறது, பொய்யான வாக்குறுதி கொடுக்கறது, இந்த மழையில வந்து மக்கள் மிதக்கிறத பார்த்துட்டு நைஸா திருப்பரங்குன்றம் ஜம்ப் பண்ணி டைவர்ட் பண்றீங்களே, அதுக்கு என்ன பேரு? அதை நாங்க எக்ஸ்பீரியான பீஸ் நாங்க சொல்லலாமா? இங்க பெரும்பான்மையான மக்கள் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமோ, எதை பத்தி நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, அதுல இருந்து எங்களை மடைமாற்றி மக்களை திசை திருப்புவதற்காக திருப்பரங்குன்றம் மேட்டரை கையில எடுத்தது யாருங்க? தமிழ்நாட்டின் முக்கிய கட்சியா நீங்க மாறிட்டீங்க. இப்போ இந்த ஒரு இது எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். உண்மை. எல்லாரும் வந்து மக்களா இருந்தாலும் சரி, மற்ற அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, இதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட நிலைப்பாடு என்ன, தலைவர் விஜய் அவர்களின் நிலைப்பாடு என்னன்றது எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நேரத்துல வந்து எந்த ஒரு அறிக்கையுமே விடாம, உங்கள் கட்சியை சேர்ந்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு கிளாரிட்டியுமே கொடுக்காம, இதை பத்தி ஒரு மௌனமாவே எடுத்துட்டு போறது வந்து எந்த விதத்துல நியாயம்? நான் சொல்றேன், அது பதில் சொல்றேன். இது ராம்குமாரோட தனிப்பட்ட கருத்தாவே நீங்க எடுத்துங்க. நான் என்ன சொன்னா, எங்களோட தலைவரோட அறிக்கை, அவரோட நிலைப்பாடு என்னன்றதை பத்தி அவர் தெளிவுபடுத்துவார். என்னைக்குமே வந்து எந்த மதத்திற்கும் எதிரானவர் அல்ல நம் தலைவர். செக்யூலியர் சோசியல் ஜஸ்டிஸ்ட் எங்களோட கட்சியோட அந்த கோட்பாடே வந்து அதுதான், மதசார்பற்ற சமூக நீதி. நாங்க பெரியாரை முன்னிறுத்தும் போதே நாங்க என்ன சொல்லி முன்னிறுத்தணும்? எங்களோட விக்கிரவாண்டி மாநாட்டில் அவரோட கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்க மறுக்கிறோம், மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறோம்னு சொல்லி தான் நம்ம வந்து பிரகடனமே படுத்தணும் விக்கிரவாண்டி மாநாட்டில். அது போலதான் ஒரு இஷ்யூவை வந்து பிரச்சனைய மதக்கலவரமாக மாற்ற நினைக்கிற, அதை தூண்டு விதமாக நடந்துக்கிறவங்களுக்கு ஆதரவா நாம என்னைக்குமே நிக்க போறதில்ல. நான் நிக்க போறதில்ல, நான் பேச போறதில்ல. நிச்சயமா எங்கள் தலைவரோட முடிவு அதுவா தான் இருக்கும். அதாவது இந்து என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறுன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு இந்துவும் நான் கும்பிடுற சாமியை தான் நீ கும்பிடணும்னு சொல்ல மாட்டான், நான் சாப்பிட்ற சாப்பாட்டை தான் நீ சாப்பிடணும்னு சொல்ல மாட்டான். புரியுதா? நான் உடுத்துற உடையத்தான் நீ உடுத்தணும்னு எந்த இந்துவும் சொல்ல மாட்டான். ஏன்னா இங்க நீயும் நானும் ஒண்ணுன்னு தான் நம்ம பேசுறோம். இவ்வளவு ஏன், நம்ம இருக்கிற ஊர்லயே காஞ்சிபுரத்திலேயே ஒரு தர்காக்கு பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க போற வழிபடுற பக்தர்கள் ஒரு பாட்டுக்கு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க போற இஸ்லாமிய சகோதரர் போயிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இவங்களுக்குள்ள ஏதாவது பிளவு வந்திருக்கா? இவ்வளவு ஏன், அந்த திருப்பரங்குன்றத்திலே நான் எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். இத்தனை வருட காலமாக அங்க இருக்கிற சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களோ, இல்ல திருப்பரங்குன்றம் இது முருகருக்கு சொந்தமான மலைன்னு சொல்லக்கூடிய இந்த இந்துத்துவ அமைப்புகளோ இப்போதானே இவங்க உள்ள வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த பக்தர்கள் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? கடந்த 30-40 வருடங்களாக இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே பண்ணல. அமைதியா அவங்க கடவுளை அவங்க வழிபடுறாங்க, இவங்க கடவுளை இவங்க வழிபடுறாங்க. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது இதை அரசியல் சுய லாபத்திற்காகவும் தேர்தலுக்காக ஒரு 2 மதங்களை பிளவுபடுத்தும் ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு விஷயத்துக்காக எங்க தளபதியை உள்ள நுழைச்சு அதுல ஒரு கேம் ஆடுன்னு நினைக்கிற ஒரு ஆட்டத்துக்குள்ள எங்க தளபதி இன்னைக்கு சிக்க மாட்டாரு. ஏன்னா இஸ்லாமிய சகோதரருக்கு நல்லாவே தெரியும் இதை ஆப்ரேட் செய்வது யார். எங்கள் இந்து சொந்தங்களுக்கு தெரியும். இவங்க சொல்ற இந்துத்துவான் கிடையாது, இந்து சொந்தங்களுக்கு. எங்க திருப்பரங்குன்றம் முருகருக்கும் ஜெய் ஸ்ரீராமுக்கும் என்னங்க சம்பந்தம்? இத்தனை வருடமாக உச்சி பிள்ளையார் கோயில்ல தானே அந்த தீபங்கள் ஏற்றப்பட்டு வந்தது. இப்போ எதுக்கு அதை மாத்துறாங்கன்னும் போது இதை அரசியல் ஆக்க நினைக்கும், இதை மத பிரச்சனையாக மாற்ற நினைக்கிறது தவறு தானே. அப்போ இந்த விஷயத்துல வந்து பெரும்பான்மையான இரு மதத்தை சார்ந்தவர்களும் அமைதி காக்கும் பொழுது, இதுல எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு அவங்க அமைதி, அந்த மதுரை மக்களே அமைதியா இருக்கும் பொழுது ஒரு 2 பேர் சேர்ந்துகிட்டு இதை மத பிரச்சனையா மாத்தணும்னு நினைக்கிறதுக்கு அவங்களோட பசிக்கு நாங்கள் இரையாக விரும்பவில்லை. யார் அந்த 2 பேர்? அதுதான் இந்துத்துவ கும்பல். நான் தான் சொல்றேன், இந்து வேறு இந்துத்துவம் வேறு. 2 பேர்னு சொன்னீங்க. RSS சங் பரிவார அமைப்புகள், RSS சங் பரிவார அமைப்புகள், பிஜேபி. நான் நேரடியாவே சொல்றேன், என் தனிப்பட்ட கருத்தை வைத்து பிஜேபியோட அரசியல் என்ன? மதத்தை வைத்து பிளவுபடுத்தி அரசியல் வாக்கு வங்கி பெறுவது தானே பிஜேபியோட வேலை. இந்தியா முழுக்க அந்த வேலையை தான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க. அதே தான் திருப்பரங்குன்றத்தில் அதை நாங்கள் அயோத்தியாக மாற்றி காட்டோம்னு எச்ராஜா பேசலையா? அப்ப அயோத்தியில் நடந்த கலவரம் என்ன? இவ்வளவு தெளிவா இருக்கீங்க. இந்த தெளிவு வந்து ஒரு அறிக்கையின் மூலமா விஜய் இப்ப விஜய் ஒண்ணு பேசினா
அதை வைத்து பார்த்தீர்களா இவர் இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறார், பார்த்தீர்களா இவர் இந்துக்கு எதிராக பேசுகிறார்னு மடைமாற்றும் வேலையை இந்த சங் பரிவார அமைப்புகள் செய்யும். அதுக்கு நாங்க இரையாக விரும்பல. ஏன்னா எங்கள் தலைவரை பற்றி மக்களுக்கு தெரியும். ஏன் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு தெரியாதா? இப்தார் நோன்பு திறந்த போது அவர்களின் நண்பனாக, தோழனாக, உடன் பிறப்புகளாக சென்று இப்தார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு தொழுது எப்படி பண்ண வேண்டும் அவர்கள் முறைப்படி தரையில் அமர்ந்து தொழுது அவர்களோட நின்னாரே. அப்போ எங்க தளபதி உங்களுக்கு நீங்க யாரா பாத்தீங்க? தன் தாய்க்காக சாய்பாபா கோயிலை கட்டி கொடுத்திருக்கிறாரு எங்கள் தலைவர். அப்போ அவரை நீங்க என்னவா பாக்குறீங்க? நாங்க அவரை ஒரு மதத்திற்குள் சுருக்க நினைக்கவில்லை. எங்கள் தளபதியை நாங்கள் ஒரு மதத்திற்குள்ளோ, ஒரு இனத்திற்குள்ளோ, ஒரு மொழிக்குள்ளேயோ அவர் சுருக்க விரும்பல. எங்கள் தலைவர் அனைவருக்குமானவர், அனைத்து மக்களுக்குமானவர். தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான சொந்தக்காரன் எங்கள் தளபதி. இவங்க விளையாடுற கேம் கூட எங்க தலைவனை உள்ள வச்சு நீங்க வந்து டைம் பாஸ் பண்ண பாப்பீங்க. அதுக்கு நாங்க வந்து ஆளா? அது என்னைக்குமே நடக்காது. ஏன்னா எங்க தலைவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சிஏக்கு எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு சொல்லுங்க. எனக்கு ஹிஸ்டரி இருக்கு. எங்க தலைவர் யார் பக்கம் நின்று இருக்காரு, யாருக்காக பேசியிருக்காருன்னு. ஒட்டுமொத்த பெரும்பான்மையான இந்துக்களும் இஸ்லாமியருக்கு எதிராக நிற்கிறாங்களா தமிழ்நாட்டில்? ஏன் அந்த மதுரை மக்கள் பேசுறாங்களா? அந்த மாதிரி பேசுறது ஒரு சில அமைப்புகள். அதுக்கு நாங்கள் இரையாக விரும்பல. நான் இப்பவும் சொல்றேன், நிச்சயமா நியாயத்தின் பக்கம் தான் நாங்கள் நிற்கிறோம். இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களோட புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்துற மாதிரி ஒரு போட்டோ வந்தது. அது வந்து கிட்டத்தட்ட ஏஐ போட்டோஷாப் பண்ணியிருக்காங்க. சொல்லிக்கா ஒரு விஷயம் வந்து நீ என்ன சொல்றியோ சொல்லிக்கா, ஊயிஸ்டா அவனுக்கு அதை தான் சொல்ல தெரியும் சொல்றான். எங்களுக்கு தெரியும், நாங்க உண்மையால மரியாதை செலுத்தியிருக்கோம். இவங்க அம்பேத்கர் பேர் சொல்லி இவங்க என்னென்ன கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது தலித் மக்களுக்கு இவங்க என்னென்ன அநீதிகளை இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு கொடிக்கம்பம் நடுறதுக்கே இவங்களுக்கு அனுமதி கிடையாது. விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்க திருமாவளவன் அவங்க கட்சி கொடி ஏத்துறதுக்கே அனுமதி கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து அம்பேத்கரை வந்து பாராட்டி பேசி இவங்க சமூக நீதி கவனம் இருங்க, இங்க அனைவரும் சமூகம் இவங்க பேசுவாங்க. உள்ள போய் பார்த்தா தானே தெரியுது யார் எங்க வைக்கணுமோ அங்கதான் வச்சிருக்காங்க. காங்கிரஸோட யூக அமைப்பாளர்களில் ஒருவர் விஜய் அவர்களை சந்திச்சு பேசணுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. இது உண்மையா? இது வந்து கூட்டணி ரிலேட்டடான பேச்சுவார்த்தையா இல்ல வேற ஏதாவதா? என்ன விஷயம், என்ன பேசினாங்க? உள்ள பேசியிருக்கலாம், தனிப்பட்ட முறையில பேசியிருக்கலாம். ஏன்னா ஒரு வியூக வகுப்பாளர், அவருக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருக்கு. விஜய் அவர்கள் கிட்ட வந்து ஒரு 60 சீட்டு காங்கிரஸ்க்கு கொடுத்தா நம்ம கூட்டணி வச்சுக்கலாம்னு ஒரு பேச்சுவார்த்தை. சொல்லு இஷ்டத்துக்கு சொல்லு, என்பதுக்கு சொல்லு. ஒரு வியூக வகுப்பாளர் வந்திருக்காரு, பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. அது பேசியிருக்காரா இல்லையான்றது நான் கண்ணால பார்க்கல. செய்திகள், ஊடகங்கள் நீங்க கேட்குற கேள்வி வச்சு சொல்றேன். அப்படி பேசியிருந்தால், அப்படி சந்திச்சிருந்தால் என்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணும், புரியுதுங்களா? அப்படி சந்திச்சு பேசியிருந்தா ஒரு அனுபவம் உள்ள ஆளு, பல வருஷமா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சில அரசியல் அனுபவங்கள், சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட ஒரு நட்பு ரீதியான சந்திப்பாக கூட இருந்திருக்கலாம். ஏன் பிரசாந்த் கிஷோர் வந்து சந்திக்கலையா? தலைவர் அவர்களை பார்க்கலையா? மேடை பகிர்லையா? பகிர்ந்துட்டு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக தளபதி அவர்கள் வருகிறார்னு பிரசாந்த் கிஷோர் பேசலையா? அரசியல் கட்சியாக உருவாகி வந்துட்டாரு. ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு தளபதி அவர்கள் இருக்காரு. நாளைக்கு ஆட்சி அமைக்க போட ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஒரே தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம தளபதி விஜய் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது காந்த சக்தி எங்க இருக்கிறதோ அதை நோக்கி தானங்க பல பேர் வருவாங்க. தினமலர்ல வந்து லேட்டஸ்டா ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்த மாதிரி அதுல திமுக 90 சீட்டு ஜெயிக்கிற மாதிரியும், தாவேகா வந்து கிட்டத்தட்ட 70 சீட்டுகள் வின் பண்ணோம் அப்படின்னு. எனக்கு அங்கதான் ட்விஸ்ட். தினமலர் எப்படா 90 திமுக போட்டான்றதா எனக்கு ட்விஸ்ட். சுட்டு போட்டாலும் தினமலர்காரன் வந்து சர்வே, அதாவது இப்போ அந்த தினமலர்ன்ற பத்திரிகை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? பிஜேபி. அது சங்பரி, அது வந்து பிஜேபியோட ஒரு ஆதரவு ஊடகம்னு வச்சுங்களேன். இந்த கருத்து கணிப்பு எல்லாம் தாண்டி இவங்களே வந்து ஃபர்ஸ்ட் அந்த நமக்கு 70 கொடுத்தா நமக்கு வந்து ஆச்சரியம். நாங்க ஆட்சி அமைக்க போற தனிப்பெரும்பான்மையில ஒருவன் தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இவர் என்ன அழகா 70 இன்ஜெக்ட் பண்றாரு பாரு, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கணக்கு. எனக்கு ஒண்ணு என்ன புரியலன்னா, வழக்கமா வந்து இவங்க போடுற கணக்கு வந்து அதிமுக ஒரு 130, டிஎம்கே ஒரு 40, டிவிகே ஒரு 50 அப்படின்ற மாதிரி தான் போடுவாங்க எப்பவுமே. இது வந்து அதிமுக சார்பு ஊடகன்றதுனால எப்படி டிஎம்கே சார்பு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே எனக்கு ஒன்றும் எனக்கு ட்விஸ்ட் என்ன தெரியுமா? தமிழர் 0-1 எனக்கு அதுதான் ட்விஸ்ட். நீ நடுவுல ஒருத்தர் நுழைச்சிருக்க பாரு, 1ன்னு போட்டு ஒரு டெபாசிட் கூட வாங்க தகுதி இல்லாத ஒரு கட்சி, தமிழ்நாட்டில் எவ்வளவு தீண்டத்தகாத ஒரு கட்சி, தூக்கி எறியப்பட போற ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு வாரம் சொல்லும் போதே நம்ம உசாராந்திருக்க வேணாமா? இதுல அந்த ஒரு எம்எல்ஏ வருவா? சாட்டையா? வாய்ப்பே கிடையாது. சாட்டைக்கு இந்த வாட்டி சீட்டே கிடையாதான். மஞ்சள் பொடிக்கு சீட்டே இல்லையா அந்த வாட்டி? அடா உண்மையாலே ஆட்டை வந்து நான் எதிர்த்து நின்னா விஜய் அவர்களை தான் எதிர்த்து சொல்லிட்டு கிழிப்பான், அப்படியே கிழிச்சு நட்டு வச்சிருவான்.
அவன் ஒண்ணுத்துக்கு லாய்க்கல, மஞ்சள் பொடிக்கு இந்த வாட்டி சீட்டே கிடையாது. நானும் எழுதி தரேன், நீங்க வேணா பாருங்க. இங்க வருங்கால கட்சி தலைவர் அவரு சீட் இல்லாம எப்படி? இல்ல ஆமாமா, அடுத்த நாம் தமிழர் கட்சியின் வந்து நிறுவன தலைவராக மாறப்போகிறார் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதை மதிச்சு சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இதை காரணம் காட்டே சீட்டு கொடுக்க மாட்டாங்க. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் சுவாரஸ்யமாக போயிருக்கும், கொஞ்சம் சீரியஸாகவும் போயிருக்கும். ஏன்னா நம்ம இனி வரும் காலங்கள் இன்னும் கவனமாகவும் சீரியஸாகவும் அரசியல் பண்ண வேண்டிய தருணத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்விகளை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம கிட்ட. ஏன் 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 எதுக்கு விஜய் ஏன் பேசல, விஜய் ஏன் பேசலன்னு. தலைவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்துதான் இருக்கும். யாருக்கு எதிராகவோ பாதகமாகவோ நம் தலைவர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக நம் தளபதி என்னைக்குமே நிற்க மாட்டாருன்றது நமக்கு நல்லா தெரியும். தளபதியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம கோடான கோடி ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த நம்பிக்கையோடு 2026 நம்ம வந்து ஜெயிக்கணுன்றதுதான் நம்ம எல்லாரோட குறிக்கோளாகவும் இருக்கணும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.